வெல்கம் டு வித்யா மைன்ஸ். இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ட்ரெடிஷ்னலான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். செட்டிநாடு உக்காரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த உக்காரை பண்ணுறதுக்கு பாசிப்பருப்பு வேணும். 1 கப்பு பாசிப்பருப்பு ட்ரை பேனில் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 கப் பாசிப்பருப்புக்கு 3 கப் தண்ணி விட்டு நான் வேக வைக்கிறேன். நான் குக்கரில் வைக்கல, ஏன்னா அதோடைய டெக்ஸ்சர் போயிடும், ரொம்ப குழஞ்சிரும். அதனால் நான் தனியாகவே வேக வைக்கிறேன். இப்போ நம்ம பாசிப்பருப்பு வெந்துட்டுருக்கட்டும். வேறு ஒரு பேனில் 5 ஸ்பூன் நெய் விட்டு முந்திரி திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் சிம்லேயே இருக்கட்டும். இப்போ 1 கப் பாசிப்பருப்பு நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கு அரை கப், அதே கப்பில் அரை கப்பு ரவையை எடுத்து அந்த நெய்யிலே வறுத்துக்கலாம். ரவை நல்லா பொரிஞ்சி வரணும், அதோடைய கலர் கொஞ்சம் நல்லா மாறணும், இந்த வாசம் போகணும். அது வரைக்கும் நல்லா பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்துட்டே வரலாம். இப்போ நெய்யெல்லாம் நல்லா இழுத்துட்டு ரவை நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். இந்த சைடு பாசிப்பருப்பு போட்டிருந்தோம், அது வெந்துட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணும், கிளறி விட்டுறலாம். இப்போ ரவை நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதோட அதே அளவு அரை கப்பு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அதை இந்த ரவையோடைய சேர்த்து நல்லா கலந்துடலாம். ஸ்டவ் நல்லா சிம்மிலே இருக்குது. ஒரு 2 ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டுத்தையும் நல்லா வறுத்துடலாம். இப்போ பாருங்கள், நல்லா மணலாக ஆயிடுச்சு. ரவையும் தேங்காயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா வாசனை, பச்சை வாசனையும் போயிடுச்சு. ரெசிபி 3 பார்ட்டு. ஃபஸ்ட்டு பார்ட்டு பாசிப்பருப்பை வறுத்து வேக வைக்கிறது, 2வது பார்ட்டு ரவையும் தேங்காயும் வறுத்து வச்சிடுறது, 3வது பார்ட்டு இப்போ வெல்லத்தை நம்ம கரைச்சிக்க போகிறோம். நல்லா வெல்லத்தை பொடி பண்ணி பாகு வெல்லத்தை இப்போ நான் 1 கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 2 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 2 கப்பு வெல்லம் உங்களுக்கு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னா 2.5 கப்பு வெல்லம் போட்டுக்கலாம். அரை கப்பு தண்ணி விட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். வெல்லம் இது பாகெல்லாம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, வெறும் ஒரு கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். தேங்காயும் இருக்கிற பேனை சிம்மிலே வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற பாசிப்பருப்பை இதோடு சேர்த்துடலாம். இப்போ எல்லா பாசிப்பருப்பையும் கலந்துட்டு இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 3த்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும், நல்லா செண்டு மாதிரி வந்திருக்கு. இப்போ இது 3ம் நல்லா ஒன்றா கலந்துருச்சு. இந்த டைமில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை வடிகட்டி இதோடு சேர்த்துடலாம். இப்போ இந்த வெள்ளைப்பாகை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கட்டி ஆகாது உங்களுக்கு, அதனால் நல்லா பயப்படாமல் நல்லா சிம்மிலே வச்சுட்டு கழுவிட்டே வந்தீங்கன்னா நல்லா திக்காகிடும். முதல்ல நம்ம பாகு சேர்க்கும்போது ரொம்ப தண்ணியாக இருந்தது. இப்போ பாருங்கள், கரெக்டாக ஆகிடுச்சு. இப்போ இந்த பாகுலேயே தான் இந்த ரவை நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் மேலே அந்த பப்புள் மாதிரி வருது பாருங்கள். இந்த டைமில் ஒரு 2 ஸ்பூன் நம்ம நெய் விட்டுறலாம். இப்போ வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பையும் மேலே போட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேன் ஹீட்லேயே இது இன்னும் நல்லா கெட்டியாக அல்வா மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த ரெசிபிக்கு பாகு வெல்லம் ரொம்ப பெஸ்ட்டு, நல்ல கலர் கொடுக்கும், டேஸ்ட் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு 3 நாள் வரைக்கும் இது கெடாமல் இருக்கும். இப்போ கரண்டியில் அழகாக விழுது பாருங்கள், ஒட்டவே இல்லை. அதே மாதிரி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வீடியோஸை பார்க்குறீங்க, அப்படியே கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். வித்யா மைன்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை.